ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நேற்று போட்ட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி ஒருத்தவங்களுக்கு வந்து பர்த்டே, அவங்களுக்கு நம்ம விஷ் பண்ணிடலாமா? அனிஃபான்ற அண்ணாவுக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே, விஷ் பண்ணிவிடுங்க. நீங்களும் என் கூட சேர்ந்து. அண்ணா ஹாப்பி பர்த்டே. எப்போவுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். உங்கள் ஃபேமிலியோடு என்றைக்குமே நீங்கள் நல்லா இருக்கணும். நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நான் குமர சாயப்பா கிட்ட வேண்டிக்கிறேன். திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன், ஹாப்பி பர்த்டே அண்ணா. நீங்கள் எப்போவுமே நல்லா இருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி, என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நிறைய பேர் நிறைய விஷயம் சொன்னீங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமா வந்து இப்போ வீட்டில் இல்லை. மாமா வந்து வெளில போயிருக்காங்க. எங்கே போயிருக்காங்க அப்படின்னா, கோவிலுக்கு போயிருக்காங்க. பூரி ஜெகநாத் கோவிலுக்கு தான் மாமா போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 14 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் எந்த ஒரு இந்த மாதிரி தனியாக ஃப்ரெண்டுங்களோட எங்கேயுமே போய் சந்தோஷத்தை அனுபவிக்காத என் ஹஸ்பண்டு இன்றைக்கி நேற்று வேலைக்கிழமை, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, நேற்று நான் அவங்க ஃப்ரெண்டுங்களோட நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நான் அமுச்சு வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போயிருக்காங்க மாமா. எனக்குமே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க குடும்பத்துக்காக அப்போவும் கஷ்டப்பட்டாங்க, இப்போவும் எங்களுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த ஒரு சின்ன சந்தோஷம் அவங்க அனுபவிச்சதில்லை, சரி அனுபவிக்கிட்டோம் அப்படின்றதுக்காக தான் அவங்க ஃப்ரெண்டுங்களோட அமுச்சிருக்கேன். போயிருக்காங்க, ஹாப்பியாக மாமா போயிருக்காங்க. அந்த வீடியோவும் இதில் வரும் பாருங்கள். எத்தனை பேர் போகிறாங்க, எப்படி கிளம்பி போயிருக்காங்க. ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம்தான் முடிவு பண்ணி என்கிட்ட சாப்பிட்டு படுத்துட்டோம். அப்போ என்கிட்ட சொன்னாங்க, பாப்பா இந்த மாதிரி ஃப்ரெண்டெல்லாம் போகிறாங்க, நானும் போட்டோமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், சரி ஓகே கிளம்பி போப்பா அப்படின்னேன். கிளம்புப்பா அப்படின்னேன். சொன்ன அடுத்த செகண்டே கிளம்புறேன் அப்படின்னாங்க. அவங்களால நம்ப முடியல. உண்மையாக சொல்கிறியா? நான் போட்டுமா? ஆமாம் நீங்கள் போங்க அப்படின்னேன். ஏன் அவங்க அந்த வார்த்தை திரும்ப திரும்ப கேட்டாங்கன்னா, அவங்க அப்பா அம்மா, அவங்க அண்ணாலாம் வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்டுங்க கூட எங்கேயும் விட்டதில்லை, கொண்டதில்லை. வேலை தமிழ்நாட்டில் இருந்துட்டாங்க. தமிழ்நாட்டிலையும் எங்கேயும் போனதில்லை, கொண்டதில்லை. நான் வந்து என்ன மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ரேராக பீச்சு, சினிமா இந்த மாதிரி போயிட்டு இருந்தேன். தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த மாதிரி ஃப்ரெண்டுங்களோட அப்படின்ட்டு எங்கேயும் போகிறதுக்கு இல்லை. அதனால் வந்து மாமா வந்து கிளம்பி போனாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும் அப்படின்றதுக்காக வரும்போது நான் எனக்கு கொஞ்சம் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். ஆனால் என் வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணியிருக்காங்க, யார் யார் இப்போ வந்திருக்காங்க, போகிறப்போ என்ன சொன்னாங்கன்றது இதில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு பையன் கோவிலுக்கு போயிருக்கான் அப்படின்றது தெரிஞ்சும் அவங்க வீட்டில் நான்வெஜ்ஜு செய்கிறாங்க. ஓகே இருக்கட்டும், எல்லாம் கடவுள் பார்த்துப்பான், சரிங்களா? இதுவே எங்கள் மூத்தார் போனப்போ எல்லாருமே போய் ஆசீர்வாதம் வாங்கி கையில் காசை கொடுத்து நாங்கள் அமிச்சோம். ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு போய் நின்று சொன்னப்போ கூட ஒரு வார்த்தை கூட அவங்க போயிட்டு வா அப்படின்னு சொல்லவே இல்லை. என் மாமனார் சண்டை தான் போட்டார். பொண்டாட்டி பிள்ளையை நீ ஏன் விட்டுட்டு போகிற, முத கல்யாணம் ஆகி போகிறதுக்கு கூப்பிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சண்டை தான் போட்டார். சரி ஓகே, அதுவுமே இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்போது நான் வீட்டில் தனியாக தான் இருக்கேன். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறையா பேசிட்டேன். 2 நாள் வீடியோவாக வரும். நேற்று எடுத்த வீடியோ, நேற்று எடுத்த வீடியோ. அதில் மாமா அரிக்கு ஹேர் கட் பண்ணுறதெல்லாம் இருக்கும். என்ன அலங்கோலம் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நிறைய பேசிட்டேன், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. என் மனசில் இருந்ததை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும். அந்த சந்தோஷத்தை யார்கிட்டயா ஷேர் பண்ணணும்ல. என் ஹஸ்பண்டு இத்தனை வருஷம் கழிச்சு அவங்க ஃப்ரெண்டுங்களோட வந்து வெளியே போயிருக்காங்க அப்படின்னும்போது அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? நிறைய விஷயங்கள், இழந்த விஷயங்கள்லாம் அவருக்கு ஒன்று ஒன்றா நான் திரும்ப கொடுக்குறேன். அது இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்று அவர் முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை பார்க்கணுமே. காலையிலே ராதாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் பூரி போயிருக்கேன், உங்கள் அக்கா என்னை அமுச்சிட்டா அப்படின்லாம் சொன்னார். நிறைய எமோஷனாக வரேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. என்ன பண்ணுறீங்க? நானா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் வீடியோ செக் பண்ணி கிடக்குறேன். நான் சமையல் செய்கிறேன். என்ன சமையல்? அதில் என்ன சமையல்னா வாங்க. நேற்று வச்ச ரசம் உங்களுக்காக அப்படியே இருக்கா? நீங்கள் மதியம் தண்ணி சாப்பாடு சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டீங்க. அதனால் அரிசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி 2 ஆள் சாப்பிட்ற மாதிரி தண்ணி சாப்பாடு இருக்குது. உங்களுக்கு மதியத்துக்கும் நைட்டுக்கும் ஆகிடும்.
அதனால் கம்மியாக அரிசி வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு போட்டு பொரியல் பண்ண போகிறேன். நான் பொரியல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பண்ண போகிறேன்ல பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னாச்சு இன்னைக்கு நீங்கள் இவ்வளோ டல்லாக இருக்கீங்க? அம்மா உடம்பு கொஞ்சம் வலிக்குது. ஏன் அம்மா என்னாச்சு? இந்த வேலை ரொம்ப நாளாக 15 வருஷம் கழிச்சு தானே செஞ்சேன், அதனால கை காலை கொஞ்சம் வலிக்குது. ஓ அப்படியா? என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். மாமா வந்து சீக்கிரம் கொஞ்சம் வந்துட்டாங்க, 11:30க்கெலாம் வந்துட்டாங்க, 11 மணிக்கெலாம் வந்துட்டாங்க. வந்ததுலேருந்து ஐயோ அம்மா குளிச்சுட்டு வந்து கட்டிலில் பார்த்துன்னு ஐயோ அம்மான்றாங்க. என்னென்னா தொடலாம் ரொம்ப வலிக்குது. அவங்க இந்த கொளுத்து வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க, அப்போ கூட வந்து இந்த அளவுக்கு வலிக்குது கொள்ளுதுன்னு சொன்னதே கிடையாது. ஆனால் இப்போ இந்த வயல் வேலைக்கு போயிட்டு வந்தாங்களா, வேற ஒருத்தவங்க வயல் வேலைக்கு போயிட்டு வந்ததுலேருந்து கை கால் வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சமையல் செஞ்சு முடிச்சுட்டு தான் கடுகு எண்ணெய் போட்டு தேய்ச்சி விடணும், தேய்ச்சி அமுக்கி விடணும். அவரு வந்து அவங்க அப்பா கை கால் மிதிச்சு விட்டு ஜூஸ் வாங்கி தரலன்னு கோவமாக இருக்கான். இப்போ நான் போயிட்டு ஜூஸ் வாங்கிட்டு வந்து தரேன் ஹரிக்கு. பாய் பாய். ஜூஸ் வேணுமாங்க, அதனால் நாங்கள் இப்போ 2 பேரும் கடைக்கு போகிறோம். அவன் முன்னாடி ஓடிட்டான், நான் நிறைய கடைக்கு போகிறோம். அவங்க அப்பாவுக்கு கை கால் மிதிச்சு விட்டானா, அதனால் வந்து ஜூஸ் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கோடி ஜாச்சந்தி ஹே கோருக்கு. ஐயோ செருப்பொல்லையே கால் சுடுது. இருங்க கடையாண்ட போயிட்டு பார்க்கலாம். போட்டியா? சரி வா, டான்ஸ் ஆட போதும். சரி, இது யார் வாங்கி கொடுத்தது? காசு யார் கொடுத்தது? ஏன் இல்லை, ஜூஸ் வாங்க வரும்போது உங்களுக்கு கால் சுடலை, இப்போ சுடுதா? புள்ளியும் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, இன்றைக்கி அரியோடைய மண்டியை அரியப்பா பதம் பார்க்க போகிறாரு. இங்கே பாருங்க, முடி வெட்டுறேன்ற பேரில் அரி மண்டியை அலங்கோலம் பண்ண போகிறாங்க. முடி வெட்டிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அரி மண்டை எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாம். இன்னும் ஒரு 10 நாள் போச்சுன்னா கடையில் கூப்பிட்டு போய் வெட்டிட்டு வந்தால் என்ன அரியப்பா? ஸ்கூலுக்கு போகிறப்போ 10 நாள் கழிச்சு திரும்ப நீ கஞ்சனா மாறினேன்னு தெரியுங்க வந்ததுக்கப்புறம். ஆனால் இவ்வளோ கஞ்சனா மாறுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. போ வண்டையே நாஸ்தி பண்ண போகிறாருங்கப்பா. இங்கே பாரு ஹரி, என்ன சொல்ல வர உன் மண்டையை பார்த்து? ஒட்டடிக்கு போறாரா? உன் மண்டை வீணாக போறாரு. சரி, நீ மொட்டை அடிச்சு முடிச்சதுக்கப்புறம், முடி வெட்டி முடிச்சதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து உன் ஃபேஸ் எல்லாரும் காமி, சரியா? மாமாவுக்கு இங்கே நல்ல பிஸ்னஸ் கூட. ஏன் மாமா? வெட்ட தெரியும், அது ஒரு 100 ரூபா கொடுத்து கடையில் வெட்டினா அந்த பையன் 100 ரூபா 200 ரூபா சம்பாதிக்கிறது ஒரு நாள் நான் கஷ்டப்படுறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். நிறைய அவங்க அப்பா அரிக்கு வந்து முடி வெட்டிட்டாரு. எப்படி இருக்கான் பாருங்க. இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்களா? என்ன அரி, அப்பா எப்படி முடி வெட்டினாரு? ஓகேவா உனக்கு? சாப்பிட்லாமா? அப்பா போய் கூப்பிட்டு ஓடியாங்க, சாப்பிட்லாம். 2 ஆக போகுது பாருங்கள். மானம் எப்படி மூடி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் மழை வந்துடும். கரண்ட்டு போயிடுச்சு, எப்படி காற்றடிக்குது பாருங்கள். இன்றைக்கி நான் வந்து வீட்டுக்கு வெளியே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். வீட்டுக்கு வெளியே இல்லை, ரோட்டுக்கு வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த அரே கடிச்சிடும் அரே, நான் சொல்லி ஓடே ஜா. வானம் பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குங்க, செம்ம காற்று பாருங்க. உங்களை தான் காமிச்சிட்டேன்ப்பா, கேளுப்பா. என்ன சாப்பிட்டீங்க?
அதுக்குள்ளே அவங்க ஃப்ரெண்டு குரலுக்கு அந்த கேட்டாண்ட ஒரு பொண்ணு வரா பார்த்தீங்களா, போகிறா ரிட்டன் அப்படியே ஃப்ரெண்டு, அதை அரியோடைய ஃப்ரெண்டு, அதனால் வந்து குரல் கொடுத்தோடனே அப்படியே அமைதியாக இருந்துட்டான். பார்த்தீங்கன்னா நானும் மாமா மார்க்கெட்டுக்கு போகிறோம். எதுக்கு மார்க்கெட்டுக்கு போகிறோம் அப்படின்றத மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். என்னுடைய மொபைலில் சார்ஜர் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் அங்கே வீடியோ எடுக்க முடியுமா என்னன்னு தெரியல. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் மார்க்கெட்டில் அப்படின்றத உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ வாங்க மார்க்கெட்டுக்கு கிளம்பலாம். மாமா ட்ரெஸ்ஸு போட்டுட்டு கிளம்பிட்டார். இங்கே பாருங்கள், காலையிலையும் வேலைக்கு போயிட்டு வந்து திரும்ப சாயந்தரமும் போயிட்டு வந்தாங்க. நான் வந்து எங்கள் சித்தி வீட்டாண்ட போய் கொஞ்ச நேரம் உட்காந்து இன்றைக்கி பேசி இருந்துட்டு வந்தேன். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன பேசினேன் அப்படின்றதெல்லாம் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் விலாவரியாக சொல்கிறேன். இப்போ வாங்க, கூப்பிடும் போதே சீக்கிரம் போயிட்டு வந்தால் தான் நமக்கு எதாவது திங்கிறதுக்கு கிடைக்கும். மார்க்கெட்டில் என்ன மிஞ்சி போனால் பானிபூரி தாங்க சாப்பிடுவோம் ஒரு 20 ரூபாய்க்கு. ஏமாம்மா கிளம்பிட்டாரு, போயிட்டு வந்துடுறேங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் மார்க்கெட்டுக்கு மாமா கூப்பிட்டு போனதே இந்த காய் கூட வாங்கிறதுக்காக தான் கூப்பிட்டு போயிருந்தேன். ஏன்னா வெங்காயம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜு ட்ரே இருக்குது, அதில் போட்டுடுறோம். பட் உருளைக்கிழங்கெல்லாம் கீழே, உருளைக்கிழங்கு பூண்டெல்லாம் வந்து கட்டில் கீழே தான் போட்டு வச்சுருக்கோமா, அது என்னவோ ஒரு மாதிரி இருக்குது. அதனால் வந்து நான் மாமா கிட்ட சொன்னேன், எனக்கு வந்து ஒரு கூடை வாங்கித்தாங்க மாமான்ட்டு. மாமா சொன்னாங்க மீஷோவில் ஆர்டர் போட்டுக்கோ அப்படின்ட்டு சொன்னாங்களா. மீஷோவில் ஆர்டர் போடுறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை, நீங்கள் வாங்க வந்து வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு சொன்னோம். சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மார்க்கெட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. இந்த அண்ணா கடையில் தான் வந்து நம்ம அந்த கடாய் வாங்கினோம் பார்த்தீங்களா, அந்த அண்ணா கம்மி பண்ணுவாங்க அப்படின்றதுனால இந்த அண்ணா கடைக்கே நம்ம வந்தோம். இங்கே பாருங்கள், இந்த குடம்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, உங்களை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ எடுத்தேன். இங்கே பாருங்கள், இந்த அண்ணா கடையில் வந்து எல்லா பொருளுமே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை வாங்கிக்கிட்டு நேராக அடுத்தது பார்த்திங்கன்னா காய்கறி கடைக்கு தான் போகணும். காய்கறி கடைக்கு போயிட்டு பூண்டு 1/2 கிலோ வாங்கிக்கிட்டு, வெங்காயம் 2 கிலோ, உருளைக்கிழங்கு 2 கிலோ இதெல்லாம் வாங்கிக்கிட்டு நம்ம வந்தோம். எப்போவுமே வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வாங்கணுன்னா இந்த தாத்தா கிட்ட வந்து வாங்குவோம். எப்போவுமே வாங்கிறது இந்த தாத்தா கிட்ட தான். இப்போ வந்து மாமா வந்து ஒவ்வொரு கடையில் வந்து இந்த பொருள் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிட்டு போயிடுவாங்க. இவங்க வந்தாங்கன்னா வந்து நீங்கள் கொடுத்துருங்க, எப்போவுமே இத்தனை கிலோ வாங்கினா இத்தனை கிலோ தான் வாங்குவோம், நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. ஏன்னா இது வந்து மாமா தமிழ்நாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்கக்கிட்டலாம் சொல்லி வச்சதுனால எப்போவுமே வந்து இந்த கடையில் வாங்குவோம். அப்புறம் காய்கறி ஒரு பாட்டிக்கிட்ட வாங்குவோம், அந்த மாதிரி. இப்போ வாங்க பாருங்கள், நம்ம எல்லாம் வாங்கின்னு வந்துட்டோம். இது வந்து இதை தான் நான் வீடியோ எடுக்கல. அரிக்கு பிஸ்கெட்டு மிக்சர் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து பொடி இங்கே செய்வாங்க உளுந்தில், இப்போது சூப்பராக இருக்கும், குழம்புலாம் வைக்கலாம் இது. அதனால் இது ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன் மிக்சரு. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வெங்காயம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பூண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். பூண்டு வந்து 1/2 கிலோ. ஆமாம், பூண்டு ஏங்க நீங்களே சொல்லுங்கள், மற்ற இடத்துலாம் பூண்டு என்ன கருப்பாக இருக்கும்? அரிதாங்க. இங்கே வருங்க, அரிதான் அழுதுட்டான். ஏன் சாமி, ஏன் சொல்லு, ஏதாவது வாயை திறந்து பேசு. கோவத்தில் இருக்காங்க, அப்படியே சுட்டு எரிச்சிருவான் நம்மளை, அந்தளவுக்கு இருக்கான். சரி, கேமராவை நம்ம பக்கம் திருப்பிடலாம், இல்லைனா இதை ஃபிட் பண்ணிவிட்டு காமிக்கிறேங்க. நமக்கு செட் பண்ண ஆள் இவர் தாங்க. வைங்க. என்னங்க பாஸ், கண்ணு தெரியலீங்களா பாஸ்? நில்லரி, கிட்டத்தட்ட அரி இன்னும் ஒரு இது போட்டால் அரி அப்படி ஹைட்டுக்கு வந்துடுங்க. இது சரி, ஓகே. காய்கறி எல்லாம் எடுத்து வச்சுட்டு காட்டுறேங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பிளான் பண்ணி மாமா என்ன பண்ணிட்டாருன்னா, இப்போ கரெக்டாக மணி வந்து 11 ஆகுது சரிங்களா. மாமா வந்து எங்கே கிளம்பியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, இந்த நேரத்துக்கு எங்கேப்பா ஊரை விட்டு ஓடுறியா? நான் இங்கே பாருங்க, ஐயோ பேகெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு என்னை விட்டுட்டு ஓடி போகிறாருங்க. சொன்னார் 4 மணிக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு பார்த்தா இப்போ கிளம்புறாங்க. சரி, மாமாவை அனுப்பிச்சிட்டு வந்து நான் சொல்கிறேன் எங்கே போகிறாரு என்ன ஏதுன்ட்டு. சரி வாங்க. என்ன சாமி, நீங்களே சொல்லிடுறீங்களா? நீங்களே சொல்லிடுவாங்க. சரிங்க, நான் வெளியே போய் வழி அனுப்பிச்சிட்டு வந்து உங்ககிட்ட பார்க்குறேன். வழி அனுப்பும்போது சொல்கிறேன். பாய், ஹாப்பி ஜேர்னி. பல வருஷம் கழிச்சு ஃபஸ்ட்டு தனியாக ஃப்ரெண்டுங்களோட என்ஜாய் பண்ணுங்க. நமக்குறோம் சொல்லிட்டு வரட்டும்.
Bang Asa. Ba. Mu jaଉଛ ଆଉ ସବୁ ଯାଉଛ ସାଙ୍ଗ ହଁ ଆସୁଛି ମାନେ ସବୁ ଯାଉଛନ୍ତି ହଁ ଏଇଠି ଏଇଠି ଆଜ୍ଞା ଇଏ ଆମରି ପଟଲା ଖାଇ ଛୁଆ ତମେ କହିଲ ଆମରି ପଟଲା ଖାଇ ଛୁଆ ନା ପାୟା କିଛି ପାୟା ଆମରି ପଟଲା ଖାଇ ଛୁଆ ମା ଗୁଡା ତା ସାନ ପୁଅ କାଳିଆ ତା କକା ନା ବୟସ ଫାଇ ହଁ ତମେ ଦି ଜଣ ଯିବ ନା ନା ମୁଁ ଏକା ଯିବ ଯଦି ଯିବ ଦି ଜଣ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மாமா வந்து ஒரு 10 மணி போல் எல்லோரும் சாப்பிடும்போதே அவங்களாம் சாப்பிடும்போதே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நான் வந்து பூரி போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கிட்டே சொல்லிட்டாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா வீட்டுக்குள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் கதவை சாத்திக்கிட்டு இவங்க வந்து போயிட்டு கூப்பிட்டாங்க இவங்க வந்து வெளியே வரவே இல்லை எப்போவுமே பூரிக்கு வந்து போகிறாங்கடான்னா வீட்டில் இருக்கவங்க காசு கொடுத்துட்டு காலில் விழுந்துட்டு தான் அவங்கக்கிட்ட காசு கொடுத்து வழி அனுப்புவாங்க ஆனால் யாருமே வரவே இல்லை இதுவே அவங்க அண்ணா கோயிலுக்கு போகிறப்போ நாங்கள் எப்படி பண்ணோன்னு எங்களுக்கு தெரியும் சரி ஓகே எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுக்கப்புறம் அவங்க அப்பா மட்டும் வெளியே வந்து ஏன் உன் பொண்டாட்டி புள்ளியை கூப்பிட்டு போகலையா நீ போகிற அப்படின்னா உன் பொண்டாட்டி புள்ளியும் கூப்பிட்டு போக வேண்டியதானே அப்படின்ட்டு சொன்னாங்க இத்தனை வருஷத்தில் வந்து மாமா இது தாங்க ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க ஃப்ரெண்டுங்களோட ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணி போகிறாங்களே அப்போ கூட அவங்க வந்து என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா அம்மா சஞ்சய் இவங்களாம் வந்து இந்த மாதிரி பூரி போகிறாங்கம்மா அப்படின்ட்டு சொன்னாங்க அப்போ நான் என்ன சொன்னேன்னா உங்களுக்கும் போகிறதுக்கு ஆசையாக இருக்காமாம்மா அப்படின்னு கேட்டேன் அவங்க சிரித்தாங்க சரி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு வார்த்தையில் அவங்க அடுத்த செகண்டே கிளம்பிட்டாங்க ஏன்னா எந்த ஒரு இடத்துக்குமே அவங்களுடைய சந்தோஷத்துக்காக 14 வயசுலேருந்து இப்போ 37 வயசு ஆகுது இது வரைக்குமே அவங்களுடைய சந்தோஷத்துக்குன்னு ஃப்ரெண்டுங்க கூட நீங்கள் எங்கேயுமே வெளியே போய் அவங்க சுற்றுனது கிடையாது கொண்டது கிடையாது அதனால தான் வந்து நான் வந்து சரி நீங்கள் போங்க மாமா நீங்கள் போய் சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்துட்டு வாங்க கோயிலுக்கு தானே போகிறீங்க போங்க அப்படின்னு அமிச்சேன் இவங்க எல்லாருமே தான் போகிறாங்க இங்கேருந்து வண்டியிலே போல் இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போய் ஸ்டேஷனில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டேஷன்லேருந்து அவங்க போகிறாங்க எல்லாருமே இவங்க எல்லாருமே மாமாவுடைய ஃப்ரெண்டுங்க ரொம்ப நாள் இருக்காங்க கிராமத்தில் இருக்காங்க பட் வந்து அந்தளவுக்கு பேசுகிறது என்னன்னா என்ன இந்த மாதிரி தான் இருந்தாங்க மாமா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இப்போ திரும்ப இவங்களோட எல்லாரோடைய மாமா மிங்கிள் ஆகணும் இந்த மாதிரி வெளியெல்லாம் போகணும் ஏன்னா அவங்க அப்பா அம்மா வீட்டில் அவங்க அண்ணா கூட இருந்த வரைக்கும் சத்தியத்துக்கு சொல்கிறாங்க அவங்க எங்கேயுமே போனது கிடையாது எவ்வளோ சொல்லி என்கிட்ட ஃபீல் பண்ணியிருக்காங்க வேலை 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 இப்படி தான் இருந்திருக்காங்க சென்னையிலுமே என்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் சரி அவங்க வேலைன்னு தான் இருந்திருக்காங்க எங்கேயுமே மனசார அவங்க போய் இந்த மாதிரி தனியாக சுற்றுனது கிடையாது அதுக்காக தாங்க என் ஹஸ்பண்டை வந்து நான் உன் ஃப்ரெண்டுங்களோட போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காசு வந்து 1000 ரூபா அவங்க வந்து எடுத்துகிட்டு போனாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் நான் பர்ஸுக்குள்ளே 500 ரூபா காசு வச்சு நீங்கள் போயிட்டு வாங்க மாமா அப்படின்னு சொல்லி நான் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன் மாமா கிட்ட எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாமா வந்து கோயிலுக்கு போகிறாங்க ஆனால் இன்றைக்கி வந்து நான் இந்த வீடியோ எடிட்டிங் பண்ணுறது வெள்ளிக்கிழமை அன்றைக்கிங்க மாமா கிழமந்து வேலைக்கிழமை நைட்டுங்க ஆனால் ஒரு பையன் கோவிலுக்கு போயிருக்கான் அப்படின்றது தெரியாமல் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க நான்வெஜ் வாங்கி வீட்டில் வச்சுருக்காங்கங்க மீன் வாங்கி வீட்டில் வச்சுருக்காங்க இதுவே இவங்க பெரிய புள்ள போய் நாங்கள் இந்த மாதிரி செஞ்சுருந்தோன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும் என்ன மனசே சரியில்லைங்க ஓகே மாமாலாம் கிளம்பிட்டாங்க பாய் வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பரை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பண்ண கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்